2026 டாடா பஞ்ச் EV 9.69 லேக்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட 30,000 rupees என்ட்ரி லெவலில் கம்மியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக டாடா பஞ்ச் EVல பேஸ் சர்வீஸ் கொண்டு வராங்க. அதாவது வாடகை முறை பேட்டரி per கிலோமீட்டர் 2.6 rupees வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாடலுக்கு 6.49 லேக் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் end to end LED கனெக்டட் DRLs ரிமூவ் பண்ணிட்டு 2 LED ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு மோர் க்ளீன் அண்ட் மினிமலான டிசைன்ல இருக்கு. அதே மாதிரி illuminated லோகோ வருது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் கம்ப்ளீட்டா ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் வந்துருது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா 360 டிகிரி கேமரா கிடைக்குது. ரியர்ல எண்ட் டு எண்ட் டெயில் லாம்ப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. LED டெயில் லாம்ப்ஸ். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் சேம் 366 லிட்டர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பதிலா ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இந்த டைம் டிஸ்க் வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் பம்பர், சில் பிளேட்ஸ், வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த டைம் வந்து கிரே கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் பதிலா. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் 5 mm அதிகரிச்சு 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. டாப் மாடலுக்கு 16 inch டைமண்ட் அலாய் வீல்ஸும் என்ட்ரி லெவல் மாடலுக்கு 15 inch ஸ்டீல் வீல்ஸும் கிடைக்குது. பேட்டரி வந்து பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது 30 and 40 kWh பேட்டரி வந்து நமக்கு கிடைக்குது. LFP பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ARAI சர்டிஃபைட் ரேஞ்ச் 468 km வந்து கிடைக்குது. ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னா 355 km வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்குது. பேட்டரி வாரண்டி பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறதா டாடா மோட்டார்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. அதாவது 15 years வரைக்கும் வாரண்டி நமக்கு கிடைக்கும். ஸோ சார்ஜிங் போர்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 to 80% DC ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண நமக்கு 26 minutesல வந்து ஆகுது. அதே மாதிரி 15 minutes சார்ஜிங்ல 135 km வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண முடியும். கிராஷ் டெஸ்ட்ல இந்த கார் 5 star ரேட்டட் காரா இருந்தாலும் இதுல வர்ற ஆர்கிடெக்சர்ல இருக்க லோட் பார்ட்ஸ்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி ஆக்சிடென்ட் அப்போ இம்பாக்ட் எதுவுமே கேபினுக்கும் பேட்டரிக்கும் வராத அளவுக்கு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ஆர்கிடெக்சர்ல ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேட்டரி அண்ட் பவர் ட்ரெயின் கம்ப்ளீட்டா IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸா நமக்கு கிடைக்குது. இதுல கொடுத்துருக்க பவர் ட்ரெயினை சின்னதாகவும் லைட் வெயிட்லயும் ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம இதுல செமிகண்டக்டர்ஸ் வயரிங் எல்லாமே கம்மியா பயன்படுத்திருக்கனால நமக்கு எனர்ஜி லாஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். கூடவே இதுல எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா பயன்படுத்திருக்காங்க. இதனாலேயே நமக்கு எஃபிஷியன்ட்டாவும் ரிலையபிலிட்டி அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும். பீக் மோட்டர் பவர் பார்த்தோம்னா 127 HP வந்து வருது. அதே மாதிரி வீல்ஸ் கிடைக்கிற கூடிய டார்க் வந்து 2000 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 100 km வந்து 9 seconds வந்து அழைக்குன்னு சொல்லலாம். 3 டிரைவ் மோட்ஸ் அண்ட் 4 ரீஜன் லெவல்ஸ் கிடைக்குது. இந்த காரோட வெயிட் சேம் 1360 kg தான் வந்து இருக்கு. வாட்டர் வெயிட்டிங் கெபாசிட்டி வந்து 450 mm வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் பின்னாடி 45% ஃப்ரண்ட்ல 55% இருக்கு. இந்த கார்ல பேட்டரி அண்ட் கேபின் கூலிங்க்கு ஒரே கூலிங் சிஸ்டம் தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அதாவது இன்டெலிஜென்ட் கூலிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காரோட எஃபிஷியன்சி 1% இன்க்ரீஸ் பண்ணுது. வாய்ஸ் அசிஸ்டட் பேனோராமிக் சன்ரூஃப், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் சார்ஜிங், 65 watt USB-C டைப் சார்ஜிங், 10.25 inch HD display with Arcade EV app suite ஓட கிடைக்குது. 10.25 inch சேம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ரொட்டேட்டரி நாப்ல வர டிரைவ் மோட் செலக்டர், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட், அருமையான ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் லெதர் சீட்ஸ், ஏர் பியூரிஃபையர், 6 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம், டாகுல் டைப் விண்டோ ஸ்விட்ச், டாடா மோட்டார்ஸ் IRA.EV ஸ்மார்ட் போன் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் 50+ நமக்கு கிடைக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை பீம் அலர்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், 6 ஏர் பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம்.